அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வராகி தேவியின் அருளை உடனடியாக பெறக்கூடிய அந்த 4 நபர்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4 நபர்கள் மட்டும்தான் வராகி அன்னையின் அருளை பெற முடியுமான்னு கேள்வி கேட்கலாம். உண்மையாகவே வராகி அம்மனை யார் வழிபட்டாலும் உண்மை மனத்துடன் யார் வழிபட்டாலும் அருளை நாம் பெற முடியும். ஆனால் முக்கியமாக இந்த 4 நபர்கள் மட்டும் உறுதியாக நிச்சயமாக வராகி அன்னையின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். அதை யார் 4 பேர்னு பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வராகி தேவி இயல்பாகவே உக்கிரமானவள் என்பதனால் இந்த அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சில பேருக்கு மனசில் பயமாக தான் இருக்கும். வீட்டில் வராகியின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாமா, சிலை வைத்து வழிபாடு செய்யலாமான்னு பல பேருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே உண்மை மனதுடன் தூய எண்ணத்துடன் யார் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறீங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு அம்மா அருள் புரிவாங்க. தாராளமாக வீட்டில் திருவுருவ படம் வைத்து வழிபாடு செய்யலாம், சிலை வைத்து வழிபாடு செய்யலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. நாம் எல்லாரும் நினைக்கும் அளவிற்கு வராகி தேவி கோப குணத்தை கொண்டவள் இல்லை. குழந்தை மனம் கொண்ட வராகி தேவியை தன்னலம் பாராமல் கெட்ட எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் வணங்கினால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யும் தெய்வம்தான் இந்த வராகி அம்மன். வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பெரிய கஷ்டங்கள் கூட சுலபமாக விரைவாக தீர்த்து வைப்பாள் நம் வராகி அன்னை. நம்மில் பலர் வராகி அம்மனை வழிபடுவது ஆபத்து, பயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மிக மிக தவறான கருத்து. வராகி அம்மனை வேண்டி வரத்தை தரக்கூடியவங்க, நம் கையில் கொடுக்கும் சக்தி வாய்ந்தவள். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வம். நமக்கு காவல் தெய்வமாக நின்று நம்மை கெட்ட சக்தியிலிருந்து பாதுகாத்து அருள் பாவிப்பாள் என்பதுதான் உண்மை. வராகி அம்மனை எப்படி வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக சுலபமாக தீர்ந்து விடுங்கிறத பார்க்கலாம். அந்த 4 நபர்கள் யாருன்னு கூட பார்க்கலாம். நமக்கு இருக்கும் தீராத கஷ்டம் இருந்தாலும், தீராத நோயாக இருந்தாலும், தீராத மன கஷ்டம், பண கஷ்டம், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் வராகி அம்மனை நாம் சரணடைந்தால் போதும், நினைக்கின்ற நேரத்தில் நமக்கு அருள் புரிந்து நம்மை காத்து கொடுப்பாங்க நம் வராகி தேவி. சரி, அப்போ அந்த 4 பேர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரம், பூரம், மூலம், ரேவதி, இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் வராகி அம்மனை மனதார வழிபட்டால் போதும், அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைத்துவிடும். இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களை நீங்கள் பார்த்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வராகி அன்னை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்கள் நமக்கு தருவாங்க. இப்போ வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிபாடு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள்னா பஞ்சமி திதி, அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இருக்குது. பௌர்ணமியில் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். அமாவாசை மிகச்சிறந்த நாள் அம்மாவை வழிபாடு செய்வதற்கு. அந்த நாட்களில் கோயில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வராகி அன்னை கோயிலுக்கு போய் தான் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நல்லா தலை வாழை இலை வாங்கி வச்சுக்கோங்க. வராகி அம்மன் கோயிலுக்கு போய் தலை வாழை இலையில் பச்சரிசி பரப்பி ஒரு தேங்காயை உடைச்சி அந்த 2 பாகத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா இலுப்பை எண்ணெயை ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடாது, செய்கிறத விட செய்ய வேண்டாம். கோயிலில் செய்கிறதா மிக மிக சிறப்பான ஒரு முறை. அதனால் இந்த தேங்காய் தீபத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வராகி அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட வேளையில் செய்து பாருங்கள்.
தொடர்ந்து 5 வாரம் நீங்கள் செய்து பாருங்கள். பலனை நிச்சயமாக உங்களால் உணர முடியும். வராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் விருப்பமானது. அதிலும் சிவப்பு தாமரை மிகவும் பிடிக்கும். பஞ்சமி திதியன்று வராகியை மனதார நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். வராகி அம்மனை மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதியன்று சிவப்பு மலர்களை சூட்டி அவங்களுக்கு பிடித்தமான பிரசாதத்தை நீங்கள் வையுங்க. வராகி அம்மனுக்கு எந்த விதமான கெட்ட சக்தியும் அண்டாது. நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாக்கு வன்மையும் தைரியமும் அதிகரிக்கும். வராகி அம்மனுக்கு பூண்டு கலந்து தோல் நீக்கப்பட்ட உளுந்து வடை, நவதானிய அடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம், நவதானிய அடை, இது எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். வராகி அம்மன் வழிபாட்டில் ஒருபோதும் அடுத்தவர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணத்தோடு மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சிடாதீங்க. அனைவரின் நலனுக்காக மட்டுமே வரம் கொடுப்பவள் தான் நம் வராகி அன்னை. தண்டனையோ நீங்கள் என்ன வேண்டீங்களோ அவ்வளோதான் போச்சு. தவறான எண்ணத்தோடு மட்டும் வராகி அம்மனை வழிபட்டிங்கன்னா தண்டனை நம்மை தேடியே வரும். அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு இது நடக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நன்றி.